வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். திரு ஜெகா கூட பத்துகாஜா எக்ஸ்பெடிஷனை மீண்டும் மேற்கொள்கிறோம். அதே நேரத்தில் சிவசக்தி ஆலயத்திலேருந்து ஒருத்தர் இந்த ஆலயங்கள்லாம் வழிகாட்டிக்கிட்டு இருந்தார். முதல் ஆலயமாக 466வது ஆலயமாக அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகா பத்ரகாளியம்மன் ஆலயம் இந்தியன் செட்டில்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் மிக விசேஷமான ஆலயம். காரணம், இது ஒரு தாமனுக்கு நடுவில் ஒரு அழகான காம்பவுண்டில் உருவாக்கி வழிபட்டுக்கிட்டு வராங்க. நான் போகிற நேரத்தில் ஓமம் வளர்த்து ஒரு பூஜைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆலயத்தில் எடுக்க போடுற மண், இதோட மண்ணும் எம்டிடி அம்மனோட கோயிலோட மண்ணும் ஒரே பேரில் பதிஞ்சு வந்துச்சு. அது ரொம்ப விசேஷம். இந்த ஐயா தான் இந்த கோயில் உருவாக்குனாராம். மிக விசேஷமாக இருக்கிற இந்த ஆலயத்துக்கு பெண்கள் அதிகமாக பிரார்த்தனைகளும் பூஜைகளும் அதே நேரத்தில் தியானமும் பண்ணிட்டு போகிறாங்களாம். கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா, இந்த பத்திரகாளியம்மன் உங்களோட குலசாமியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உங்களோட வேண்டுதலை மேற்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்தது இது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்தமாரி ஆலயங்கள் இந்தமாரி பூஜை நேரத்தில் மண் எடுக்கிறதுக்கு ஒரு விசேஷமாக ஒரு உன்னதமாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இந்த அம்மனோட வழியும் அதே நேரத்தில் அம்மனோட ஆசீர்வாதமும் இருந்தது. 467வது ஆலயமாக டேசா சங்காட்ல இருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் இதுக்கு முன்னாடி பத்துகஜா டவுன்ல இருக்கிற ஒரு தாய் கோயிலாக திகழ்ந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துக்கு ரீலொகேஷன் பண்ண சொல்லி தற்பொழுது இவ்வளோ பெரிய காம்பவுண்ட்ல இப்போதைக்கு திருப்பணி வேலைகளை தொடங்கியிருக்காங்க. பக்தராகிய நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையோ இல்லை கான்ட்ரிபியூஷனோ இல்லை உங்களோட வேண்டுதலோ இந்த ஆலயத்துக்கு கொண்டு நோக்கி வரலாம். அது மட்டும் இல்லை, இது நமது ஆலயம், நம்ம தான் பராமரிக்கணும். இந்த ஆலயத்தோட தலவரிச்ச மரத்தையே கொண்டு இங்க நட்டு இங்க பூஜிச்சு வராங்க. இந்த வேலையில இதை பார்க்கும்போது மிக விசேஷமா தான் இருந்துச்சு. இந்த மரத்தடியிலேருந்து ஒரு பிடி மண்ணு கிடைக்கிறது மிக விசேஷமா தான் நான் கருதுறேன். அடுத்த ஆலயமாக இந்த ஆலயத்தை ஒட்டி ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் கவசன் ஹாஸ்பிட்டல் டேசா சங்கல்ல இருக்கிற இந்த முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்திலே தான் இருக்காரு. அதே நேரத்தில் இந்த ஐயனை நீங்க பார்க்கணுமே, அவ்வளோ கியூட்டா இருக்காரு. இது போன்ற சிலை வடிவங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் இல்லை, இதுக்கப்புறம் இருக்க போறதும் இல்லை. அவ்வளோ சிம்பிளா, அவ்வளோ கியூட்டா, அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சு. இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கால் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பிடி மண் எடுக்க சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு. இந்த ஆலயத்தோட தலைவரிச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த ஆலயம் பெரிய காம்பவுண்ட்ல விசாலமாக இருக்காரு. அதே நேரத்தில் நல்ல அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்த ஆலயமாக மிக விசேஷமாக ஆலயம் பலரும் எடுக்க சொல்லி நம்மகிட்ட உத்தரவு கொடுத்த ஆலயம் தேவ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலேருந்து நான் ஒரு பிடி மண் எடுக்க வந்தேன். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தோமா, கம்போங் எம்டிடி பத்துகஜால. முதல்ல இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தேன். ஆலயத்தில் நிர்வாகம் யாருமே இல்லாத வாசி. மற்ற ஆலயத்தெல்லாம் போய் மண் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலை ரிட்டர்ன் பண்ண நேராக இந்த ஆலயத்துக்கு வரும்போது சரியான மழை, மாறி மழை பொழிஞ்சு எனக்கு மண்ணை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விசேஷமாக நடந்துச்சு. நான் கேட்டது குங்குமம், ஆனால் எனக்கு கிடைச்சது மண். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக ஸ்ரீ முனியாண்டி அப்பா ஆலயம் கம்போங் எம்டிடியிலே இருக்கிற ஒரு எல்லசாமி கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணை எடுக்க வாய்ப்பு கிடைச்சு. இந்த ஆலயத்திலையும் மிக விசேஷமாக நல்ல செழிப்பாக இருக்கிற மாதிரி நிறைய பூஜைகளை செய்கிறாங்களாம். அதே நேரத்தில் ஆலய நிர்வாகம் நம்மளுக்கு ஒரு பொடி மண் எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க. இதே ஆலயம் தான் இதுக்கு முன்னாடி பத்துகாஜால இருக்க மதுரை வீரன் ஆலயத்தோட ஒரே மேனேஜ்மெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு ஆலயமும் ஒரே அலையன்ஸில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த மதுரை வீரன் கோயில்னு தெரியும், ரோட்டுக்கு அந்தாண்ட. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒட்டி பலருக்கும் தெரியாத ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் ஆராப்பாயவங்கள இருக்கிற இந்த ஆலயம் மிக விசேஷமான ஆலயம் சொல்ல முடியும். காரணம், தண்டவாளம் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்காங்க. எல்லை விட்டு இந்த எல்லையில குடிக்கொண்டிருக்காரு. இந்த எல்லையில மொத்தம் 3 கோவில் இருக்கு. 3 கோவிலுக்கும் தனித்தனியாக மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாமிகள் எல்லாரும் 3 இடம், 3 சாமி, 3 உயிர், 3 இடத்துலேருந்து மண் எடுத்துக்குங்க, தாராளமாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில்காரங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக பழமையான கோவில்லேருந்து ஒரு பொடி மண் கிடைக்கிறது மிக விசேஷம் தான். முதல் ஐயனுக்கு அர்ச்சனை பண்ண விபூதியை கொடுத்துருந்தாங்க. இது உன்னதமான ஒரு விபூதி, அந்த பூமி மண்ணில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயனோட வாசல்லேருந்து ஒரு பொடி மண்ணை கிடைச்சிருந்துச்சு. 471வது ஆலயத்திலேருந்து எடுத்த பிறகு பக்கத்திலே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் ஆராப்பாயவங்கள இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணும் கிடைச்சிருச்சு. இந்த ஆலயம்லாம் பக்கம் தான்.
இவங்களும் ரீலொகேஷன் பண்ணப்பட்டு இந்த இடத்துக்கு அசெம்பிள் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் தற்பொழுது இந்த கோவிலுக்கும் வந்து திருப்பணி வேலைகளை செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்களும் சப்போர்ட் பண்ணி இந்த ஆலயத்தை வந்து உருவாக்கி வரலாம். தனியாக ஒரு கம்பவுண்டில் இருக்காங்க, கொஞ்சம் தொலைவுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த ஆலயத்தை பின்புறத்துலேருந்து தான் எனக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. அடுத்து முனீஸ்வரர் ஆலயத்துக்கும் மாரியம்மன் ஆலயத்துக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட பேர் ஸ்ரீ நாகம்மாள் ஆலயம். இவங்க சுயம்பாக முளைச்சி வந்தவங்களாம். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு கோவிலும் அமைச்சு வச்சுருந்தாங்க. இந்த வேலையில் அந்த கோவிலேருந்து ஒரு பிடி மண் கிடச்சிச்சு. ஒரே இடத்துல 3 கோவில் மண் கிடைக்கிறது மிக விசேஷம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டெம்பிள் குழுவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பலரும் பேசப்படுற ஒரு ஆலயம் ஜலன் தஞ்சோங் துவாலாங்கில் இருக்கிற தேவி ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது சரியான மழை, அதுவும் விசேஷ காலகட்டத்தில் பூஜைகள் நடந்துருச்சு. அவங்களோட தலைவரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க சொல்லி அனுமதி கிடச்சிச்சு. இங்கே இருக்கிற விஷயங்கள் பலவிதமான சவாலுக்கு கடந்து இந்த ஆலயம் வந்து மிக விசேஷமாக உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பக்கத்துலேயே வந்து குவார்டர்ஸ் இருந்தவாசி இந்தியர்கள் வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க. பிறகு அந்த குவார்டர்ஸ் இல்லை, இப்போது வந்து அங்கே ஊர் மக்கள் சேர்ந்தவங்க தான் வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த அம்மனை பார்க்கணுமா? பாருங்கள், ஜெய் மாகாளி. நான் பார்க்கும்போது அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க, அவ்வளோ திவ்யமாக இருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட குலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தோட மண்ணும் எங்களோட ஆலயத்துக்கு வரும்போது நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. உங்களுக்கும் புண்ணியம், எனக்கும் புண்ணியம். 1008 சாயில் ப்ராஜெக்ட் நாளையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you soon. Bye.